நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. சர்க்கம் 29. காட்டிற்கு அழைத்து போகும்படி சீதை மன்றாடுதல். ராமனுடைய உரையை கேட்ட சீதை மிகவும் மனவேதனை அடைந்து கண்ணீர் பெருக மெலிந்த குரலில் இவ்வாறு கூறினார். காட்டில் வசிப்பதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றன என்று தாங்கள் கூறியது அனைத்தும் தாங்கள் என் மேல் கொண்டுள்ள பேரன்பினால் சாதகமாகவே இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மான்கள், சிங்கங்கள், யானைகள், புலிகள், சரபங்கள், சர்ப்பங்கள், கவரி மான்கள், கருமையான மான்கள் மற்றும் காட்டில் உலவும் மற்ற விலங்குகள் எல்லாம் இதற்கு முன் பார்த்திராத பராக்கிரம பொலிவுள்ள தங்களை பார்த்தவுடனேயே திரும்பி போய்விடும். அச்சம் கொள்ள வேண்டிய இடத்தில் எல்லோரும் அச்சப்படுவார்கள் தானே? ராமா, பெற்றோர்களின் கட்டளைப்படி தங்களுடன் நானும் செல்லத்தான் வேண்டும். தங்களை பிரிந்திருக்க நேருமேயானால் இப்போதே உயிரை விட்டுவிட வேண்டியதுதான். அன்பரே, நான் தங்களுடனேயே இருந்தால் தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் கூட தன் வலிமை கொழுப்பினால் என்னை தாக்குவதற்கு துணிய மாட்டான். ராமனே, ஒரு நற்குல பெண்மணி தன் கணவரை விட்டு பிரிய நேர்ந்தால் உயிரை தாங்கிக் கொண்டிராள் என்று தாங்களே எனக்கு விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள். பேரறிவாளரே, காட்டில் வசிப்பது மிகவும் துக்ககரமானது என்று தாங்கள் கூறியது சரியானதாகவே இருக்கட்டும். முன்னர் நான் என் தந்தையின் வீட்டில் இருந்தபோது இந்த பெண் ஒரு சந்தர்ப்பத்தில் அவசியம் காட்டில் வசிக்கப் போகிறாள் என்று நான்மறையாளர் சொல்ல கேட்டிருக்கிறேன். மகாபலம் கொண்டவரே, ஜோதிட நூல் வல்லுநர்களான அந்தணர்கள் வாயிலாக இத்தகைய சொற்களை கேட்டு வனவாசத்தில் உற்சாகமுடையவளாக நான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன். அது என்னால் விதிப்பயனாய் அனுபவிக்கப்பட வேண்டியது அல்லவோ? அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? ஆகவே ஜாதக ரீதியாக வனவாசம் செய்ய வேண்டிய நான் கணவரான தங்களுடனேயே அங்கு வருவேன். அந்தணர்களுடைய வாக்கு உண்மையாகட்டும். அதற்கேற்ற காலமும் வந்துவிட்டது. தங்களுடன் செல்வதன் மூலம் வினைப்பயனை அனுபவித்ததாகவும் ஆகிவிடும். வீரரே, வனவாசத்தில் ஆபத்துக்கள் பலவிதமாக வந்து சேரும் என்பதை நான் அறிவேன். ஆனால் ஐம்பொறிகளையும் மனத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்காதவர்களுக்குத்தான் ஆபத்துக்கள் வரும். நான் என் தந்தையின் இல்லத்தில் கன்னிகையாக இருந்தபோது சாதுக்களின் நெறியை கடைபிடித்து பிக்ஷையேற்று காலம் கழிக்கும் ஒரு மாது என் அன்னையின் எதிரிலேயே எனக்கு வனவாசம் உண்டு என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். விவாகமாகி அயோத்திக்கு வந்த பின்னர் நான் காட்டிற்கு சென்று சில காலம் ஏகாந்தமாக காலம் கழிப்போம் என்று நான் வேண்டிக் கொண்ட போதெல்லாம் தாங்கள் அதற்கு சம்மதித்திருக்கிறீர்கள். ராகவனே, தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். காட்டிற்கு போவதற்கு முன்பே தங்களிடம் அனுமதி பெற்றுவிட்டேன். காட்டில் வாழப்போகும் சூரராகிய தங்களுக்கு பாத சேவை செய்வதுதான் எனக்கு பிடித்த விஷயம். தூய சிந்தை உடையவரே, பேரன்பின் காரணமாக கணவராகிய தங்களை பின்பற்றி செல்வதன் மூலம் நான் குற்றமற்றவளாக ஆவேன். கணவர் தாங்கள்தான் என் தெய்வம். கடுமையான நோன்புகளை கடைப்பிடிக்கும் அந்தணர்கள் தங்களையே பின்பற்றுவதால் பரலோகத்திலும் எனக்கு நன்மை ஏற்படும். தங்களுடன் கூடவே இருப்பேன் என்று புண்ணியமான வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக கூற கேட்டிருக்கிறேன். இவ்வுலகில் ஒரு பெண் பெற்றோர்களால் தன் குல ஆச்சாரப்படி எவருக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டாலோ அவள் உயிர் நீங்கிய பின்னரும் அவன் உடையவளே. இத்தகைய காரணங்களால் நான் தங்களுடைய மனைவி, நல்வொழுக்கம் உடையவள், கற்பை காப்பாற்றுபவள். அப்படி இருக்கும்போது எந்த காரணத்தால் என்னை அழைத்து போவதற்கு தாங்கள் திருவுள்ளம் கொள்ளாதிருக்கிறீர்கள்? காகுத்தரே, நான் தங்கள் அடியாள், கற்புடையவள், இறங்கத்தக்க நிலையில் இருப்பவள், சுக துக்கங்களை சமமாக பகிர்ந்து கொள்பவள், இன்பம் துன்பம் இரண்டையும் ஒரே மாதிரியாக பார்ப்பவள். அப்படிப்பட்ட என்னை தாங்கள் அழைத்து போக வேண்டும். மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் என்னை காட்டிற்கு அழைத்து போக விரும்பாத பட்சத்தில் உயிரை போக்கிக் கொள்வதற்காக விஷம், நெருப்பு அல்லது தண்ணீர் இவைகள் ஏதேனும் ஒன்றுக்கு ஆளாகி விடுவேன். இவ்வாறாக பலவிதமாக காட்டிற்கு போவது குறித்து அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டார். ஆனால் பெரும் தோழரான அவர் மனித சஞ்சாரமற்ற காட்டிற்கு அழைத்து செல்வதற்கு உடன்படவில்லை.
இவ்வாறு சொல்லிவிட்டு தன் கண்களிலிருந்து பெருகி வரும் வெம்மையான கண்ணீர் பெருக்கினால் பூமியை நனைத்து கொண்டு மிக்க சோகத்தில் ஆழ்ந்து நின்றாள். மனோதைரியம் கொண்ட அவர் அப்போது காட்டிற்கு போகும் அந்த எண்ணத்திலிருந்து அவளை மாற்றுவதற்காக பெரும் சினத்தில் மூழ்கியிருக்கும் வைதேகியை பல வகையிலும் ஆறுதல் கூறி அமைதிப்படுத்த முயன்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 29வது சர்க்கம் முற்றிற்று. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். இபில்லி சூனியம் வேரோடு அழியும். தீராக்கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் கிடைக்கும். அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் மிகப்பெரிய வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேறு அளிக்கும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேறு அளிக்கும் மோட்சம் கிட்டும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய. பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும். அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.